ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பாட்டனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு சில பார்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அது பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறோமோ அது எல்லாமே நம்மளை வந்து கொஷினை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கும் இது ஆன்சர் இல்லை அப்படிங்கிற இதுக்கும் நம்மளை வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ஆன்சர்ஸு அதில் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனுக்கான கொஷின் என்னவா இருக்கும் அது எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொஷின் வந்து அந்த இது ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத ஒமிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஈவன் இது வந்து நம்ம வந்து டிஎன்பிசியில் நடந்த கொஷின் முழுக்க முழுக்க பாட்னி எக்ஸாமுக்கு பாட்னி கொஷினில் கேட்ட கொஷின்ஸு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. பிடிஎஃப் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்க, வெப்சைட்லேயே இருக்குது. ஆல்ரெடி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஒரு வீடியோவை தனியாக அப்டேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் பேப்பர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்கும்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எழுதிங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எம்ப்ரியாலஜியில் வரக்கூடியது. புல்லிஃபார்ம் அப்பாரட்டஸ், அதாவது புல்லிஃபார்ம் தூவிகள் கீழ்கண்டவற்றில் எதன் உள்ளே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 12th புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ப்ரியோ சாக்கு. ஸோ எம்ப்ரியோ சாக்கிலோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எதிரடிச்சல் கொடுத்துருப்பாங்க, துருவ உட்கரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக் இருக்கும், முட்டை, சினர்ஜிட்டு, நூலிழை சாதனம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எக்கோட இருக்கிறது. ஸோ இதில் வந்து இந்த போலார் நியூக்ளை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா தனியாக வந்துடும். ஸோ இந்த நூலிழை சாதனம் இதுதான் அந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினர்ஜிட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் சினர்ஜிட்டு. இதுக்குள்ளே தான் இந்த நூலிழை சாதனம் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எம்ப்ரியோ சாக் வந்து கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த எதிரடி செல்லு தான் நம்ம வந்து ஆன்டிபோடல் செல்னு சொல்லுவோம். 3 செல். ஸோ மெச்சூரான நியூக்ளியஸ்னு எத்தனை, அதாவது எம்ப்ரியோ சாக்கில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னா 8 நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். செல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7 செல்லாக இருக்கும். இந்த போலார் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது 2 நியூக்ளியஸ் இருக்கும், ஒரே செல்லாக இருக்கும். சரிங்களா, இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. எக்கு வந்து அந்த எக் அப்பாரட்டஸ் இதெல்லாமே சேர்ந்துருக்கும். அதுக்கடுத்து ஓவிலார் ஸ்ட்ரக்சர் அசோசியேட்டட் வித் டைரக்டிங் த growth ஆஃப் போலன் டியூப் டுவார்ட்ஸ் த மைக்ரோபைல். மகரந்த குழாய் மைக்ரோபைல் வழியாக, சரிங்களா, அதாவது மைக்ரோபைலாக வந்துச்சுன்னா சூழுக்குள் வளர்ச்சி அடைகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் அப்டூரேட்டர் அப்படிங்கிறது தான். அந்த இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது. சரிங்களா, அதுக்கடுத்து போரோகேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போரோகேமி அப்படின்னா இந்த மகரந்த குழாய் வந்து நுழையிறுதல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு டைப்பில் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ எடிட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ சலாசாகமி, பூரோகமி, மீசோகமி இந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போரோகேமி, இதுதான் போரோகேமி அப்படிங்கிறது. மகரந்த குழாய் வந்து வளர்ந்து போகும், சூழ்துளை வழியாக போச்சு மைக்ரோபைல், அதனால் அதுக்கு பேர் போரோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சலாசல் ரீஜன், இது வந்து சலாசல் ரீஜன் சொல்லுவோம், இங்கேருந்து வளர்ந்து வரும். ஸோ அதனால் இதுக்கு பேர் சலோசகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லாஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா சூளுரை வழி இன்டகமெண்ட் வழியாக வரும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து மீசோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து மீசோகேமி, தமிழில் வந்து சூளுரை வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து வரும். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து என்ட்ரி ஆனாலும் சரி, சலாசல் ரீஜன்லேருந்து என்ட்ரி ஆனாலும் சரி, அல்லது வந்து இன்டகமெண்ட் ரீஜன்லேருந்து என்ட்ரி ஆனாலும் சரி, அந்த போலன் டியூப் வந்து வளர்ந்து கரெக்டாக மைக்ரோபைலார் ரீஜன் வழியாக தான் உள்ளார போகும். ஸோ இங்கே 3 பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுதான் இந்த 3 டைப்பு. சரிங்களா, சலாசோகேமி, மீசோகேமி, போரோகேமி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழி நடத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்டூரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம எப்படி ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த போலன் இது வந்து உள்ளார போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மகரந்த குழாய் சூலகம், சூல் மற்றும் கருப்பையை நோக்கி வளர்வதற்கு வேதி நாட்ட பொருட்களே காரணமாகும். மகரந்த குழாய் சூலகத்தண்டின் முழு நீளத்திற்கும் பயணித்து சூலக அறையை அடைகிறது. அங்கிருந்து சூழில் உள்ள சூழ்துளை வழியாக நுழைவதற்கு ஒரு அமைப்பு வழிகாட்டியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழி நடத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இதுதான் அதுக்கு
அதுக்கடுத்து பின்னொருட்டில் எது பெண் கேமெட்டக தாவரத்தின் பகுதி அல்ல, அதாவது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம் சரிங்களா, எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்கு வந்து இருக்கும். ஸோ எக்கு வந்து ஃபீமேல் வரக்கூடியது, சென்ட்ரலில் 2 போலார் நியூக்ளியஸ் இருக்கும், அதுவும் ஃபீமேல் பார்ட்டில் வரக்கூடியது. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது மூணும் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் இருக்கிறது. எக்ஸைன் அதுக்கடுத்து இன்டைன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். இது வந்து போலன் கிரெயினில் வரக்கூடியது சரிங்களா. போலன் கிரெயினில் வெளிப்புறமாக இருக்கிறது எக்ஸைனு, உள்புறமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைன். சாரி. ஸோ இது வந்து ஒரு மெச்சூர் போலன் கிரெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது அந்த சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸைனு, அதுக்கடுத்து இன்டைனு. மையத்தில் பார்த்தீங்கன்னா போலார் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வளர்துளை சின்னதாக இருக்கும். இந்த வளர்துளை வழியாக தான் இந்த போலன் டீப் வந்து வளர்ந்து வரும். ஸோ மெச்சூர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் பெரும்பாலும் வெளியே வரும். அது வந்து தழைவழி செல், இன்னொன்று உருவாக்க செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உருவாக்க செல்லை தான் மேலும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பகுப்படைஞ்சு 2 மேல் கேமெட்டாக என்ன பண்ணும் மாறும். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த தழைவழி செல் வந்து குழாய் உட்கரு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த 2 மேல் கேமெட்டும் சேர்ந்து தான் அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் இது எல்லாமே நடக்கும். ஒரு உட்கரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ரியோட எக்கோட என்ன பண்ணிடும், ஃபியூஸ் ஆகிடும். ஸோ மற்றது வந்து போலார் நியூக்ளியோட என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்கோட ஃபியூஸ் ஆகிடும், இங்கே இருக்கக்கூடிய முட்டையோட ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட போகும். அதுதான் நம்ம வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரி சொல்லுவோம் சரிங்களா. அதை வந்து மார்க் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுபிஸ் உடலம் எந்த வகை டப்பிட்டத்தில் காணப்படுகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாண்டுலா டப்பிட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் வந்து அதிகமாக இல்லை, 2 தான் கொடுத்துருப்பாங்க, செக்ரட்டரி அண்ட் இன்வாசி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இங்கிலீஷில் எண்டோதீலியம்னு இருக்குது, தமிழில் எண்டோதீசியம்னு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் பார்க்குறப்ப நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எண்டோதீசியம் வேறு, எண்டோதீலியம் வேறு. எண்டோதீசியம் அப்படிங்கிறது ஆந்தரில் இருக்கக்கூடியது. ஸோ எண்டோதீலியம் அப்படிங்கிறது ஓவியலில் இருக்கக்கூடியது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெகுமெண்டரி டப்பிட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. இன்டெகுமெண்டரி டப்பிட்டம் வந்து யாருக்கு வந்து ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்து வரக்கூடிய மைக்ரோஸ்போருக்கு உணவூட்டத்தை கொடுக்கறது முக்கியமான வேலை தான் என்னென்னா டப்பிட்டத்தோட வேலை. அதே போல் எண்டோதீலியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓவியலுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷன் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எண்டோதீலியம் சரிங்களா, உள்ளடுக்கு சிறப்பு பெற்று கருப்பையோட ஊட்டத்திற்கு. ஸோ எண்டோதீலியம் யாருக்கு உணவு தருவாங்கன்னா கருப்பைக்கு வந்து உணவு தருவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூக்கு பேர் தான் எண்டோதீலியம் அல்லது சூலூரை டப்பிட்டம், இல்லைன்னா இன்டெகுமெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்ட்ரேசி ஃபேமிலியில் இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து எண்டோதீலியம் அப்படின்னு சொல்கிறது. எண்டோதீசியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், ஆந்தரில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்தரோட ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து படிப்போம் எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்குது, அது நல்லாவே பார்த்துங்க. அதுக்கடுத்து டப்பிட்டம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று செக்ரட்டரி டப்பிட்டம், இன்னொன்று இன்வாசி டப்பிட்டம். ஸோ இதுக்கு தமிழில் நிறைய பேர் இருக்கும், புறப்பக்க சுரப்பு செல்வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பெரிப்ளாஸ்மோடிய வகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் செக்ரட்டரி டப்பிட்டம் அப்படின்னா தோற்ற நிலை செல்லமைப்பு தக்க வச்சுக்கும், அது சேமாக அப்படியே இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுரப்பு டப்பிட்டம் சொல்லுவாங்க. இன்வேசிவ் டப்பிட்டம் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும், எல்லாமே செல்கள் உட்புற கிடைமட்ட சுவர்கள் ஆரச்சுவர் அது எல்லாமே இழந்து எல்லாமே அந்த பிளாஸ்மோடியம் ஸ்ட்ரக்சருக்கு மாதிரி வந்ததுனால அதுக்கு பேர் பிளாஸ்மோடிய டப்பிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டப்பிட்டத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளரும் நுண்வித்துகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஊட்டம் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யுபிஷ் உடலத்தின் மூலம் ஸ்போரோபொலின்னா நமக்கு வந்து தெரியும், போலனோட பகுதி இருக்கக்கூடியது தான். நம்ம வந்து அந்த ஃபாசிலாக எடுக்கிறப்ப டீஜெனரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்போரோபொலினின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து போலன் கிட்டுனா அந்த போலனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே கொடுக்குறது இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுங்கிறது தனி ஒரு டாபிக், அது பார்த்தாலே ஒரு பக்கத்துக்கு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது என்னுடைய போலன் தானா அப்படின்னு அந்த ப்ரோட்டீன் இது கெமிக்கல்
ரியாக்ஷன் இது எல்லாமே நடக்கும். அதுதான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இது என்னுடைய போலன் இல்லை அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பிட்டத்தை வச்சு எக்ஸ்ட்ரா இது வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்துங்க. அதே மாதிரி அமீபாய்டு டப்பிட்டம் இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காலேஜ் யூஜி சிலபஸ் இந்த மாதிரி பார்த்தா இருக்கும். அதுக்கடுத்து போலன் டிரான்ஸ்ஃபர். லாஸ்ட்டாக பார்த்த கொஸ்டின்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம், மகரந்த தூளானது ஒரே தாவரத்தில் இருவேறுபட்ட மலர்களில் மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெய்டுனோகேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெய்டுனோகேமினா என்ன, ஜீனோகேமினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரில், ஸோ இது வந்து ஒரு பிளான்ட்டு, இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இதில் வந்தாலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெய்டுனோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஜீனோகேமி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் மரபணு சார் வேறுபாடு கொண்ட அதே சிற்றினத்தை சான்ற வேறொரு தாவரத்தில், ஸோ இங்கே ஒரு பிளான்ட்டு இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர்லேருந்து இங்கே போணுச்சு அப்படின்னா அது வந்து ஜீனோகேமி, அது கிராஸ் பாலினேஷன் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஸோ இது வந்து இதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரே ஃப்ளவர், ஸோ இங்கே ஒரு ஃப்ளவரில் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை இங்கே வந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டோகேமி இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து கெய்டுனோகேமி அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்கோகேமி, அதுக்கடுத்து டைகோகேமி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப போலன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூராக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில இது தனிச்சு நீளமாக இருக்கும். பால் உறுப்பு தனிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஹெர்கோகேமி அப்படின்னா இருபால் மலர்களில், சரிங்களா, மேலும் ஃபீமேலும் சேம் பிளான்ட்லேயே ஃப்ளவர்லேயே இருக்கும். இன்றியமையாத உறுப்புகளான மகரந்தமும் சூலக முடிவும் மலரில் அமைந்திருக்க விதம் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை என்ன பண்ணும், தடுக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குளோரிசா சூப்பர்பா நம்மளுடைய ஸ்டேட் ஃப்ளவர் வந்து சொல்லுவோம். சூலகத்தண்டோட அந்த மகரந்தாலேருந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா விலகி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மகரந்தம் கொடுத்துருப்பாங்க, இது வந்து சூலக முடி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே தனி டைரக்ஷனில் நீட்டிகிட்டு இருக்கும், சரிங்களா. அதனால் அங்கே வந்து அந்த செல் பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்காது, அங்கே வந்து கிராஸ் பாலினேஷன் வந்து நடக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இருபால் மலரில் செல் பாலினேஷன் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இருபால் மலராக இருந்தாலுமே செல் பாலினேஷன் வந்து அதிகமாக நடக்காது, அதனால் அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைகோகேமி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கும் டைகோகேமி. ஸோ டைகோகேமி அப்படின்னா இருகால முதிர்வு, அதுதான் வந்து டைகோகேமி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இருகால முதிர்வுனா இருபால் மலரில் மகரந்தம் ஒரு டைம்லையும் சூலகம் ஒரு டைம்லையும் மெச்சூர் ஆகும், அதுக்கு பேர் தான் இருகால முதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஆண் முன்முதிர்வு பெண் முன்முதிர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண் முன்முதிர்வுக்கு இன்னொரு பேர் புரோட்டான்ட்ரி. ஸோ இங்கே ஆண்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரேஷியம், சரிங்களா. ஆண்ட்ரேஷியம் அப்படின்னா மகரந்தம் முன்னாடியே மெச்சூர் ஆகிடும், அதுக்கு பேர் வந்து புரோட்டான்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பிளான்ஸ் பாருங்கள், ஹீலியாந்தஸ், கிளியரோடென்ட்ரான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே வந்து பெண் முன்முதிர்வு அதுக்கு பேர் புரோட்டோகைனி. இங்கே கைனி அப்படின்னா கைனேஷியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரோட்டோன்னா முன்னாடியே மெச்சூர் ஆகிடும், அதனால் இதுக்கு வந்து பேர், சரிங்களா. ரொம்ப முக்கியம் என்னென்னா புரோட்டோகைனி, கைனேஷியம் வந்து முன்னாடி மெச்சூர் ஆகிடும். எதுக்கு முன்னாடினா போலனுக்கு முன்னாடி, சரிங்களா. அது வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கூற்று காரணம் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அது வந்து புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் ஒடேசா, அதுக்கடுத்து அரிஸ்டலோக்கியா, ட்ராக்டியேட்டா இதெல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடோ எம்ப்ரியோ சேக். ஸோ பொய்யான எம்ப்ரியோ கருப்பை எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல் அது கொடுத்துருக்காங்க. ஸோ மெகாஸ்போர்லேருந்து அந்த டிவைட் ஆகி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ரியோ சேக் வந்து உருவாகும். டேரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து எம்ப்ரியோ உருந்துச்சுன்னா அது பேர் சூடோ எம்ப்ரியோ சேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்போர் உடைய கருப்பையில் மியாசிஸ் பகுப்பு பின் டேஷ் நடக்கிறது இல்லை, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால் ஃபார்மேஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கருவுரை சுற்றி உள்ள நுசெல்லா திசுவானது விதையின் வெளிப்புறத்தில் அடர்த்தியாக அடைக்கப்பட்ட உணவுப் பொருளுக்கு பேர், சரிங்களா. அதுக்கு பேர் என்னென்னா பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அந்த சீடு மோனோகாட் சீடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வருவோம். ஸோ எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. கருவுன் திசு வளர்கிற கருவுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா நியூட்ரிஷனை கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொலேட்ரல் என்டார்க் மற்றும் திறந்த வாஸ்குலர் பண்டில், சரிங்களா. ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம், அதில் வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து டைகார்டு ஸ்டெம்மு. ஸோ இங்கே 11th புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்குலர் பண்டில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் எல்லாமே.
ஸோ ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், கேம்பியம் இல்லை அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து பசங்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு பூட்டில் சாவி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, சாவி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திறந்துக்கும். அப்போ இங்கே சாவியாக ஞாபகம் வச்சுக்கிறது கேம்பியம். ஸோ கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா திறந்த வாஸ்குலர் பண்டில், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும் பூட்டு, அதனால் அங்கே வந்து கேம்பியம் இருக்காது. ஸோ கேம்பியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைகட்டில் நமக்கு வந்து கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் அங்கே வந்து இது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சைலத்திற்கும் புலோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 20 ஜிம்னோஸ்பம் தண்டுகளில் கொடுத்துருப்பாங்க. மூடிய வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்கன்னா சைலத்துக்கும் புலோயத்துக்கும் கேம்பியம் இருக்காது, ஒரு வித்திலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே பைகோலேட்ரல் இதெல்லாமே இருக்கும். இரு பக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குக்கர் பிட்டேசி கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சைலமும் ஃப்ளோயமும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைலம் சூல், ஃப்ளோயம் சூல் இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? இந்த இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. ஸோ இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் விளிம்பு பகுதியில் நிறம் குறைவாகும், ஈரத்தன்மை மற்றும் நீரை கடத்தும் திறன் கொண்ட கட்டைக்கு பேர் சாப்வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாப்வுட்டு ஹார்ட்வுட்டை பற்றி கண்டிப்பாக எவ்ரி இயர் டிஆர்பியில் ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். ஹார்ட்வுட்னா என்ன, டுராமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈஸியாக ஹச்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஹார்ட்வுட் அப்படிங்கிறது டுடாமன் அப்படிங்கிறத என்ன ஞாபகம் வச்சுங்க. சாப்வுட் அப்படின்னா ஆல்பர்னம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ கட்டையோட வெளிப்பகுதியாக இருக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பெரிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆரஞ்ச் சீடில் பாலிஎம்பரியானி ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லீவன் ஹாக் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது கருவுணற்ற தாவரம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நிறைய டைம் இந்த எண்டோஸ்பம் நான் எண்டோஸ்பம் வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு சில டைம் இது வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம மெமரி தான் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. கருவுணற்ற விதைகள், அதாவது அல்புமற்ற விதைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ். ஸோ இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவுணற்ற விதைகள். ஏன்னா அது வந்து அந்த எம்பரியோவே எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ரும். சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் வந்து கருவுணற்ற விதை, நான் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கருவுன் திசு வந்து இருக்கும். அதுக்கு பேர் அல்புமினுடைய சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று நான் அல்புமினஸ், எச் அல்புமினஸ் இந்த மாதிரிலாமே நேம் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நான் எண்டோஸ்பம், எச் அல்புமினஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம் இருக்கிறது எண்டோஸ்பம் சீடு அல்லது அல்புமினஸ் சீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நெல், தென்னை, ஆமணக்கு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மூணாக்காட்டு இது எல்லாமே இதில் அதிகமாக வரும். சரிங்களா? நெல், தென்னை, ஆமணக்கு இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எண்டோஸ்பம் வந்து வச்சிட்ருக்கோம். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதுதான் அதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆமணக்கு, தேங்காய், தானியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எண்டோஸ்பம் சீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மற்ற மூணும் எண்டோஸ்பம் இருக்கக்கூடிய சீடு. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை மோஸ்ட்லி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விந்துவுடன் நியூக்ளியஸ், ஆண் மற்றும் பெண் இனச்சல், இரட்டை கருவுறுதல், கருவுறுதல் இல்லாமல் விதை உருவாதல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பெர்ம் வித் நியூக்ளியஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிங்காமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட், அதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷனு. அதுக்கடுத்து டபுள் ஃபெர்டிலைசேஷன், அது அப்படின்னா அது வந்து ஆஞ்சியோஸ்பெர்மில் அதிகமாக நடக்கூடியது. சீடு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போமெக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு டேர்ம்ஸும் ரொம்ப முக்கியம், அதெல்லாமே பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதிலை ஏறக்குறைய ஒன்றுக்கு மேற்பட்ட கரு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்போமெக்சிஸ், ஆம்பிமெக்சிஸ் அப்படின்னு நம்ம வார்த்தை பார்த்துருப்போம். பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் மூலமாக நடந்துச்சு, இனப்பெருக்கம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் கருவுறு இனப்பெருக்கம் அல்லது ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த நிலையிலும் ஆண் பெண் கேமெட் இணைவின்றி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்போமெக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் டிப்ளோஸ்பொரி, அப்போஸ்பொரி இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து டேர்ம்ஸ் இந்த மாதிரிலாமே வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து 12th புக்லேயே நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதை உருவாகும் போது பிளவு பலகரு நிலை கீழ்கன்றில் எது பொதுவாக அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்கிட் பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கோலங்கைமா செல்ஸ் ஹேவ் அச் மெச்சூரிட்டி, முதிர்ந்த நிலையில் கோலங்கைமா செல்கள் டேஸ் உடையவை, லிவிங் புரோட்டோபிளாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பேரங்கைமா செல்களில் உள்ள பொருட்கள் அச்செல்லின் டேஷ் நெருக்கமாக பொருந்தது, ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல், த வேரியேஷன் இன் கண்டென்ட் ஆஃப் பேரங்கைமா செல் இன்டிமேட்லி ரிலேட்டட் டு. ஸோ அது வந்து பார்த்துங்க. மெரிஸ்டம் பெர்பெச்சுவேட் திம்செல், ஆக்கு திசுக்கள் தங்களை டேஷாகவே நிலைநிறுத்திக் கொள்கின்றன. மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசோட வேலையே அது வந்து தொடர்ந்து பகுப்படையக்கூடிய திறன் இருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஆக்கு திசு புதிய செல்களை உருவாகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து மெரிஸ்டம்கள் டேஷ் திசுக்களால் அறியப்படுகின்றன, ஃபார்மேட்டிவ் டிஷ்யூ, அதாவது உருவாக்கும் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் சொல்கிறது வந்து புரியுதா அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பாட்னி ரிலேட்டடாக டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி எம்ப்ரியாலஜிலாம் எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர்ஸ் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருப்பாங்க. அனாட்டமியில் ஒரு 5 கொஷின் கேட்குறாங்கன்னா 5மே நம்ம அவுட் ஆஃப் 5 எடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷினாக அப்டேட் பண்ணோம். தேங்க்யூ ஆல்.